வரத என்னும் ஊரினிலே ரோமாபுரி என்னும் இடத்தினிலே கோவில் கொண்ட தாய் மரியே சலேத்துமா மரியே சரணம் அம்மா சரணம் அம்மா சரணம் அம்மா. சலேத்து அன்னையே சரணம் அம்மா, நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா. சலேத்து அன்னையே சரணம் அம்மா, நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா. நித்தம் என் நெஞ்சத்தின் நினைவெங்கிலும் நின் அன்பின் நிழலாடுதே அன்னையே. சலேத்து அன்னையே சரணம் அம்மா, நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா. சலேத்து அன்னையே சரணம் அம்மா, நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பர் இயேசுவில் பிரியமானவர்களே, சலேத்தனுடைய அன்பு பக்தர்களே, நாம் தவக்காலத்தில் இருக்கின்றோம். துயரங்களின் அன்னையாகிய சலேத்தனுடைய திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பலியில் பங்கு பெறுகின்ற உங்களையும், மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். தவக்காலம் அருளின் காலம். குறிப்பாக நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திருந்தி இறைவனிடம் திரும்பி வந்து இறைவன் தருகின்ற மன்னிப்பின் அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்கின்ற காலம். அதற்கு பெரிதும் நமக்கு துணையாக இருப்பவர் நம்முடைய அன்னை மரியாள். துயரங்களின் அன்னை என்று அழைக்கப்படுகின்ற இந்த சலேத் அன்னை நம்முடைய துன்பங்களை அவள் தாங்கிக் கொண்டு நமக்கு வாழ்வு வழங்குவதற்காக எப்போதும் தயாராக இருக்கின்றார். குறிப்பாக இந்த தவ காலத்திலே அண்ணனுடைய பரிந்துரையால் நாம் ஒவ்வொருவரும் மனம் மாறி மனம் திரும்பி இறைவனுடைய நிறைவான அருளை பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது அன்னையினுடைய திருத்தல வளர்ச்சிக்காக நன்கொடை தந்து உதவுகின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள தந்தையே, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பியருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணிப்பவர்களாய் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நாம் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்போம். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமோ அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு.
அவருடைய கனிவான செயல்களை அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. அவர் நம் பாவங்களுக்காக ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும்
இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் எங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டு உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நான் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாய் திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விளை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையது எல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன்,
என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அன்பர் இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தில் இருக்கின்ற நமக்கு என்று ஒரு மிகச்சிறந்த ஒரு உவமை ஒன்று நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கின்றது. வில்லியம் பார்க்லே என்ற விவிலிய பேராசிரியர், விவிலிய அறிஞர் இந்த உவமையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, உலகத்தில் எழுதப்பட்ட சிறுகதைகளெல்லாம் சிறந்த சிறுகதை இந்த ஊதாரி மகனுடைய உவமை என்று சொல்லுவார். அதே போல ஒரு சிறுகதைக்கு என்னென்ன அம்சங்கள் எல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த ஊதாரி மகனுடைய இந்த உவமையில் இடம்பெற்றிருப்பதையும் நாம் பார்க்கலாம். விவிலிய அறிஞர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உலகத்தில் இருக்கின்ற பல அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஊதாரி மகன் உவமை மிக மிக சிறந்த ஒரு சிறுகதை, மிகச்சிறந்த ஒரு உவமை. இந்த உவமைதான் இன்று நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறுகதையை நாம் படிக்கின்ற பொழுது அதனுடைய சிறப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அதில் இருக்கின்ற ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தோடு நாம் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்ற அளவுக்கு அந்த சிறுகதை அமைந்திருக்க வேண்டும். அந்த ஒரு கதாபாத்திரத்தோடு அது என்னுடைய வாழ்வை தொடுகின்றது, அல்லது அது என்னுடைய வாழ்வோடு இணைந்திருக்கின்றது. இந்த சிறுகதை, இந்த கதாபாத்திரம் என்னுடைய வாழ்வை ஒட்டி அமைந்திருக்கின்றது என்று சிந்திக்கின்ற பொழுது அந்த சிறுகதை நம்முடைய வாழ்வை தொடுவதாக இருக்கும். இந்த ஊதாரி மகன் உவமையிலேயே 3 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கின்றார்கள். ஊதாரி மகன், தந்தை, மூத்த மகன், இப்படி 3 கதாபாத்திரங்கள் இருக்கின்றார்கள். ஊதாரி மகன் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தந்தையிடமிருந்து பிரித்து சென்று ஊதாரித்தனமாக வாழ்ந்து, ஆனால் எப்பொழுது அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்தானோ அப்பொழுது மனம் வருந்தி மனம் திருந்தி தந்தையிடம் திரும்பி வருகின்றான். இது ஊதாரி மகன். இந்த கதாபாத்திரம் நம்மில் பலருக்கு பல நேரங்களில் பொருத்தமானதாக இருக்கும். எனவே இந்த ஊதாரி மகனை பற்றி நாம் நிறைவாக பல நேரங்களில் சிந்தித்திருக்கின்றோம். அதே போல தந்தை, இந்த தந்தையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது பலரும் கேட்கின்ற ஒரு கேள்வி, அந்த மகன் எப்படியும் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பாழடித்து விடுவான் என்று தந்தைக்கு தெரியும் அல்லவா? இவர் தந்தை அனுபவசாலி தானே, ஏன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த மகனுக்கு கொடுத்து அவனை தனியே விட்டு விட்டார்? அவனை பிடித்து வைத்திருக்க வேண்டாமா? அவனை கண்டித்து திருத்தி இருக்க வேண்டாமா என்று பலரும் கேள்விகளை எழுப்புவார்கள். அன்புக்குரியவர்களே, இதில்தான் கடவுளுடைய மாட்சிமை அடங்கி இருக்கின்றது. இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற விலை மதிப்பில்லாத ஒன்று நம்முடைய சுதந்திரம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தேர்ந்து தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை தந்திருக்கின்றார். நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கின்றார். அதை தான் அந்த தந்தையும் செய்கின்றார். தன்னுடைய மகனுக்கு நிறைவான சுதந்திரத்தை கொடுக்கின்றார். அதே போல தந்தையினுடைய, விண்ணக தந்தையினுடைய நிலையையும் விண்ணக தந்தையினுடைய இயல்பையும் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கின்ற தந்தை மிக அழகாக பொருத்தமாக சொல்கின்றார். என்ன? எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் தன்னிடம் திரும்பி வருகின்றார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்பவராக இந்த தந்தை இருக்கின்றார். இது நம்முடைய விண்ணக தந்தையை குறித்து நாம் சிந்திப்பது. இதையும் நாம் பல நேரங்களில் நிறைவாகவே சிந்தித்திருப்போம். இந்த 3வது கதாபாத்திரம் மூத்த மகன். இவரை பற்றி தான் இன்றைய தினம் சற்று ஆழமாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கடவுளே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன், கடவுளே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம பல நேரங்கள் இருக்கிறோமல்ல. இதுதான் அந்த மூத்த மகன். இளைய மகன்
அவன் ஏதோ ஒரு நிலையிலே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தந்தையிடமிருந்து பிரித்து சென்று ஊதாரித்தனமாக வாழ்ந்து, ஆனால் ஒரு நிலையில் தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திருந்தி தந்தையிடம் வருகின்றார். தந்தையும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். மன்னித்து ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது ஒரு மிகப்பெரிய விருந்தை ஒன்றை படைக்கின்றார். தன்னுடைய மகன் திரும்பி வந்துவிட்டான் என்று அகமகிழ்ந்து கொண்டாடுகின்றார். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மூத்த மகனுக்கு மனம் வரவில்லை. அந்த வார்த்தை விளையாட்டுகளை எல்லாம் இந்த ஓமையில் மிக அழகாக கையாண்டிருக்கிறார்கள். தந்தை சொல்வார், உன்னுடைய தம்பி, உன் தம்பி திரும்பி வந்திருக்கின்றான் என்று. ஆனால் அந்த மூத்த மகன் சொல்லுவான், உன் மகன் திரும்பி வந்திருக்கின்றான், என்னுடைய தம்பி என்று சொல்ல மாட்டான். மாறாக உன்னுடைய மகன் திரும்பி வந்திருக்கின்றான் என்று அந்த தன்னுடைய தம்பியை என்னுடைய தம்பி என்று கூட சொல்வதற்கு மனமில்லாதவனாக அவனை வெறுத்து ஒதுக்குவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் இன்று நமக்கு தேவைப்படுகின்ற மிக மிக முக்கியமான சிந்தனை, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும், எல்லோரையும் நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் அன்போடு வாழ வேண்டும் என்ற நிலை. முன்பெல்லாம் பல நேரங்களில் சொல்வார்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க. அது ஒரு காலம். அதுக்கப்புறம் எப்படி வேண்டிக்கிட்டாங்க? சுயநலம் கொஞ்சம் வந்துடுச்சு. கடவுளே நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ எப்படி வேண்டிக்கிறாங்கன்னா, நான் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சுகி சிவம் என்ற பேச்சாளர் அடிக்கடி பயன்படுத்துவார். என்ன சொல்லுவார்? இது ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா, நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா நம்மளாம் என்ன செய்வோம்? முதல்ல பக்கத்து வீட்டில் போய் பார்ப்போம். பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லையா? அந்த வீட்லேயும் கரண்ட் இல்லை, இப்போ நிம்மதி. எனக்கு மட்டும் கரண்ட் இல்லை அப்படிங்கிறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கரண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு நிம்மதி. இந்த மனநிலை தான் இன்று நம்மில் பலருக்கும் இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் எல்லோரையும் அன்பு செய்து வாழ, குறிப்பாக யாரெல்லாம் தவறி விழுந்து பாவ நிலையில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் தவறுகளை புரிந்த நிலையில் இருக்கின்றார்களோ, அவர்களை எல்லாம் மன்னித்து திருத்தி அவர்களை மீண்டுமாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். அன்பர் இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவன் மன்னிக்கின்ற கடவுள். நாம் இறைவனிடத்தில் எப்பொழுதெல்லாம் சென்று நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி நிற்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்மை மன்னிக்கின்றார். ஆனால் என்ன, நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிப்பதற்கு நாம் தயங்குகின்றோம், அச்சம் காட்டுகின்றோம். ஒரு முறை ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு மனதில் நிம்மதியே இல்லை, எனக்கு எல்லாம் இருக்கின்றது, நல்ல குடும்பம் இருக்கின்றது, எனக்கு தேவையான பண வசதி எல்லாம் இருக்கின்றது, ஆனால் ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு பதப்பதப்பு என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றது என்று சொன்னார். அவரிடம் நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் பற்றி கூறிக்கொண்டே இருந்தார். அவருடைய குடும்பத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்த பொழுது அவருக்கும் அவருடைய தம்பிக்கும் சொத்து பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனையில் அவருடைய தம்பி தன்னுடைய அண்ணனோடு மிகுந்த சண்டையில் ஈடுபட்டு அவர் அடிதடி நிலைக்கெல்லாம் சென்றது. இந்த தம்பியை இன்னும் அவர் வெறுத்து ஒதுக்கி கொண்டே இருந்தார்.